இலங்கையின் முதற்தர சுற்றுலா தலம் ரீச்சாவின் மாபெரும் உணவு திருவிழா ஆகஸ்ட் மாதம் 7, 8, 9 மற்றும் 10ஆம் திகதிகளில் மாலை 6 மணி முதல் 10 மணி வரை. இன்றே டிக்கெட்டுகளை பெற்றுக் கொள்ளுங்கள். ஒளி படைத்த கண்ணும் உறுதி கொண்ட நெஞ்சும் வழி கடந்து வரும் நிதர்சனத்தின் தளம் அதிர்வு. இது கொதிநிலைகளின் களம். வணக்கம். இது ஐபிசி தமிழின் இன்றைய அதிர்வு. இன்றைய நாளும் பேசப்பட வேண்டிய ஒரு சில முக்கியமான விடயங்கள் தொடர்பாக பேசிக் கொள்ளப் போகிறோம். குறிப்பாக மத்திய கிழக்கினுடைய போர் நிலவரங்கள் என்பது நாளுக்கு நாள் வீரியமடைந்து வருகிறது. மாறி மாறி தங்களுடைய பழிவாங்குகின்ற படலங்களை மிகப்பெரிய அளவிலே அமெரிக்காவும் ஈரானும் மேற்கொண்டு கொண்டிருக்கிறது. ஹார்முஸ் நீரிணை பகுதியில் ஒரு அப்பாச்சி ரக உலங்கு வானூர்தி சுட்டு வீழ்த்தப்பட்டது. உலகத்தினுடைய மிகப்பெரிய போர் சூழலை உருவாக்கி வைத்திருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். இந்த விவகாரங்கள் தொடர்பாக சற்று விரிவாகவும் ஆழமாகவும் பார்க்க போகிறோம். இந்த தாக்குதலுடைய விவகாரங்கள் தொடர்பாக சற்று விரிவான தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ஈரானுடைய காரசாரமான குற்றச்சாட்டுகள் வெளியாகி இருக்கிறது. ஈரான் தூதர் உரை நிகழ்த்தியிருக்கிறார். அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் மீது தொடர்ச்சியான சாடல்களை அவர் வெளிப்படுத்தியிருக்கிறார். ஏப்ரல் 8ஆம் தேதி எட்டப்பட்ட விரிவான போர் நிறுத்த ஒப்பந்தத்தை அமெரிக்காவும் இஸ்ரேலும் தொடர்ந்து மீறி வருவதாக ஈரான் குற்றம் சுமத்தியிருக்கிறது. சுய பாதுகாப்பு உரிமை மீறப்பட்டிருப்பதாக, குறிப்பாக ஐக்கிய நாடுகள் சாசனத்தினுடைய 51வது பிரிவின்படியாக எந்த ஒரு ஆக்கிரமிப்புக்கு எதிராகவும் தற்காத்துக் கொள்ளவும் நாட்டின் இறையாண்மை மற்றும் பாதுகாப்பை உறுதி செய்யவும் ஈரானுக்கு முழு உரிமை உண்டு என தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய விடயம் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். ட்ரம்பினுடைய மிரட்டலுக்கு பதில் வழங்கியிருக்கிறார். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் விடுத்த இராணுவ மிரட்டல்களுக்கு பதிலளித்திருக்கக்கூடிய ஈரான் அப்போது மிரட்டல்களுக்கும் அழுத்தங்களுக்கும் பணிந்து பேச்சுவார்த்தை நடத்தாது. வாஷிங்டனுக்கு ராஜதந்திர தீர்வில் ஆர்வம் இருந்தால் மிரட்டல் மொழியை கைவிட்டு பரஸ்பர மரியாதையுடன் அணுக வேண்டும் என குறிப்பிட்டிருக்கிறது. அதே நேரத்தில் ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய குற்றச்சாட்டு வழியாக இருக்கிறது. பிராந்தியத்தில் அமைதி ஏற்படுத்த ராஜதந்திர முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வரும் வேளையில் ஈரான் நேரடியாகவோ அல்லது அதன் ஆதரவு ஆயுத குழுக்கள் மூலமாகவோ கடந்த 100 நாட்களுக்கு மேலாக ஐக்கிய அரபு அமீரகம் மீது மற்றும் அதன் அண்டை நாடுகள் குடிமக்கள் மீதும் முக்கிய உட்கட்டமைப்புகள் மீதும் ஆயிரக்கணக்கான ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்களை ஏவி பயங்கரவாத தாக்குதல்களை நடத்தி வருவதாக ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய பிரதிநிதி குற்றம் சாட்டியிருக்கிறார். இந்த தாக்குதல்கள் ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு கவுன்சிலுடைய தீர்மானம் 2817 மீறும் செயல் எனவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அதே நேரத்தில் ரஷ்யா உக்ரைன் போரிலே 24 கைதிகள் பரிமாற்ற நடவடிக்கைகளை எளிதாக்கி சுமார் 7000க்கும் மேற்பட்டோரை அவர்களின் தாயகத்திற்கு அனுப்ப ஐக்கிய அரபு ராஜ்யம் உதவியதையும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார் இந்த வேளையில் என்பதனையும் தெரிவித்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அதே நேரத்தில் லெபனான் பிரதிநிதியும் அதிருப்தி வெளியிட்டிருக்கிறார். லெபனான் மீதான இஸ்ரேலினுடைய ஆக்கிரமிப்பை முடிவுக்கு கொண்டு வர மார்ச் 9 அன்று அமெரிக்கா தலைமையில் தொடங்கப்பட்ட அமைதி பேச்சுவார்த்தைக்கு லெபனான் அரசு தொடர்ந்து ஒத்துழைப்பு வழங்கி வருகிறது. ஆனால் இந்த அமைதி முயற்சிகளை இஸ்ரேல் தொடர்ந்து சீர்குலைப்பது போல ஈரானும் ஜூன் 3ஆம் தேதி எட்டப்பட்ட போர் நிறுத்த ஒப்பந்தத்தை பகிரங்கமாக நிராகரித்து லெபனானின் உள் விவகாரங்களில் தலையிடுவதாக லெபனான் பிரதிநிதி வருத்தம் தெரிவித்திருக்கிறார். பிராந்திய அமைதிக்கான கோரிக்கைகளும் இதன் போது முன்வைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் நிரந்தர அமைதி ஏற்பட வேண்டுமானால் தற்காலிக போர் நிறுத்தங்கள் மட்டும் போதாது. மோதல்களுக்கான அடிப்படை காரணங்களான பாலஸ்தீனம், லெபனான் மற்றும் சிரியா பகுதிகளில் உள்ள ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட வேண்டும் எனவும் இதுவே ஒரு தீர்வு எனவும் சொல்லப்பட்டிருக்கிறது. அமெரிக்கா ஈரான் இடையிலான தற்போதைய இராணுவ மோதல்கள் ஐக்கிய நாடுகள் சபை வரை எதிரொலிப்பதையும் மத்திய கிழக்கில் உள்ள மற்ற நாடுகள், ஐக்கிய அரபு ராச்சியம், லெபனான் ஆகியவை ஈரானின் தலையீடுகள் மற்றும் தாக்குதல்கள் தங்களுக்கு ஏற்படும் பாதிப்புகளை சர்வதேச அரங்கில் முன்வைப்பதையும் தெளிவாக காட்டுகிறது என்று குறிப்பிடலாம். அதே நேரத்தில் ஈரானுடைய பதில் தாக்குதல் இடம்பெற்றிருப்பதாக சொல்லியிருக்கிறது. குறிப்பாக 20 இராணுவ நிலைகள் இலக்கு வைத்திருப்பதாக சொல்லியிருக்கிறார்கள். தெற்கு ஈரானிய நகரங்கள் மீது அமெரிக்கா நடத்திய தொடர் தாக்குதல்களுக்கு பதிலடியாக ஈரான் இஸ்லாமிய புரட்சிகர காவல்படை ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்கள் மூலம் மிகப்பெரிய எதிர்த்தாக்குதலை தொடங்கி இருக்கிறது. 2 கட்டங்களாக நடத்தப்பட்ட இந்த ஆபரேஷனில் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் உள்ள அமெரிக்கா மற்றும் அதன் நட்பு நாடுகளில் சுமார் 18 முதல் 20 இராணுவ நிலைகள் இலக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. தாக்கப்பட்ட முக்கிய அமெரிக்க மையங்களாக குறிப்பாக குவைத்திலே அரியல் சலம் மற்றும் அகமது அல் ஜஃபார் விமானப்படை தளங்கள், பஹ்ரைனிலே ஷேக் ஈசா விமானப்படை தளம் மற்றும் அமெரிக்க கடற்படையின் 5வது படைப்பிரிவு பகுதிகள், ஈராக்கிலே வடக்கு பகுதியில் உள்ள ஹரீர் விமானப்படை தளம் இடம்பெற்றிருக்கிறது. அதே நேரத்தில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ஒரு எச்சரிக்கையை விடுத்திருக்கிறார். அதாவது டொனால்ட் ட்ரம்ப் ஃபாக்ஸ் நியூஸ் ஊடகத்திற்கு அளித்திருக்கக்கூடிய பேட்டியில் ஈரான் தங்களுடைய அணுசக்தி ஒப்பந்தத்தில் சேர நீண்ட காலம் எடுத்துக்கொள்வதாகவும் அதற்கான விலையை அவர்கள் கொடுத்தே தீர வேண்டும் எனவும் கூறியிருக்கிறார். நாங்கள் அவர்களை மிகவும் கடுமையாக தாக்கப் போகிறோம் என்று கூறியிருக்கக்கூடிய அவர் அமெரிக்காவுக்கு அணு ஆயுதம் இருக்கும் அதிர்ஷ்டத்தையும் ஈரானுடன் ஏமாற தயாரில்லை என்பதனையும்
வெளிப்படுத்தியிருக்கிறார். அமெரிக்காவின் ஒரு அப்பாச்சி ஹெலிகாப்டரை ஈரான் சுட்டு வீழ்த்திய சம்பவமே இந்த அடுத்தடுத்த கடுமையான வான்வெளி தாக்குதலுக்கு முக்கிய காரணமாக இருந்து வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. அதே நேரத்தில் வான்வெளி மோதல்கள், குறிப்பாக F-16 போர் விமானம் விரட்டியடிக்கப்பட்ட விடயம், இந்த விவகாரம் மிக முக்கியமானதாக கருதப்படுகிறது. பெர்சிய வளைகுடா வான்பரப்பிற்குள் நுழைந்து அமெரிக்காவினுடைய F-16 போர் விமானத்தை நோக்கி ஈரானிய வான் பாதுகாப்பு படைகள் ஏவுகணை ஒன்று ஏவிச் செலுத்தியிருக்கிறது. ஈரானின் இந்த அதிரடி நடவடிக்கையை அடுத்து அந்த அமெரிக்க போர் விமானம் அங்கிருந்து பின்வாங்கி தப்பியோடியதாக IRGC அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறது. ஈரானிய நகரங்களில் குண்டுவெடிப்பு சத்தங்கள் தொடர்ச்சியாக கேட்டு வருவதாக அங்கு இருக்கக்கூடிய எங்களுடைய செய்தியாளர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இதனால் ஈரானுடைய தலைநகர் தெஹ்ரானில் மேற்கு பகுதி மற்றும் தெற்கு கடலோர நகரங்களான பந்தர் அப்பாஸ் மற்றும் சிர் கேப்சன் தீவு பகுதிகளில் பயங்கர வெடிச்சித்தங்கள் கேட்டிருக்கிறது. அதே நேரத்தில் ஹார்மோஸ் நீரிணையில் மூடப்பட்டிருக்கிறது. அமெரிக்காவினுடைய இத்தகைய அச்சுறுத்தல்களுக்கு பதிலடியாக உலகின் மிக முக்கியமான கடல்வழி எரிசக்தி பாதையான ஹார்மோஸ் நீரிணை வணிக கப்பல்கள் மற்றும் எண்ணெய் டேங்கர்கள் போக்குவரத்துக்கு மூடுவதாக ஈரான் அறிவித்திருக்கிறது. பாதுகாப்பற்ற சூழல் நிலவுவதால் இந்த எல்லையை கடக்க முயலும் எந்த ஒரு கப்பலும் ஈரானிய ராணுவத்தின் இலக்காக மாறும் என எச்சரிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த மோதலால் வெறும் எல்லையோர தாக்குதலாக இல்லாமல் அமெரிக்காவினுடைய துல்லிய தாக்குதல்களுக்கும் ஈரானின் வான் பாதுகாப்பு மற்றும் ஏவுகணை தாக்குதல்களுக்கும் இடையேயான ஒரு முழு அளவிலான பிராந்திய போராக மாறியிருக்கிறது என்பதை குறிப்பிட முடியும். அதே நேரத்தில் ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர காவல்படை அமெரிக்க ராணுவ நிலைகளை குறித்து ஏவுகணைகள் மற்றும் தற்கொலை ட்ரோன்கள் மூலம் முதல்கட்ட தீவிர தாக்குதல்களை தொடங்கியிருக்கிறது. அமெரிக்காவுடன் தொடர்புடைய 18 முதல் 20 ராணுவ தளங்களை ஈரான் தரப்பில் தாக்கியதாக கூறுகிறது. குவைத்திலே அலி அல் சலாம், முகமது அல் ஜஃபர் விமானப்படை தளங்கள், அதே போல பக்ரைனில் நான் குறிப்பிட்டது போல ஷேக் ஈசா போன்றவை வழங்கப்பட்டிருக்கிறது. இப்படியாக இருக்கக்கூடிய நிலையில் பக்ரைனில் உள்ள அமெரிக்காவினுடைய பட்ரியாட் வான் பாதுகாப்பு அமைப்புகள் மற்றும் தகவல் தொடர்பு மையங்களுக்கு இந்த தாக்குதல் பலத்த சேதமடைந்ததாக ஈரான் ஊடகங்கள் தெரிவிக்கிறது. அமெரிக்காவின் நிலைப்பாடு மற்றும் அதிபர் ட்ரம்பினுடைய எச்சரிக்கை தெற்கு ஈரானில் உள்ள ஈரான் வான் பாதுகாப்பு அமைப்புகள் மற்றும் ரேடார் தளங்கள் மத்திய கட்டளை மையத்தினால் தாக்குவதற்கான கட்டளை இடப்பட்டிருப்பதாகவும் குறிப்பிடுகின்றமையும் குறிப்பிடத்தக்கதாக இருக்கிறது என்று சொல்லிக் கொள்ளலாம். உலகளாவிய ரீதியில் ஆபத்தான கட்டமாக உலகளாவிய போக்குவரத்தில் மிக முக்கிய பங்கு வகிக்கும் ஹார்மோஸ் நீரிணை உருவாகி இருக்கிறது. எந்த விதமான கப்பல்களும் செல்ல முடியாது என ஈரான் அறிவித்திருக்கிறது. சென்றால் நாங்கள் தாக்குவோம் என்று சொல்லியிருக்கிறது. அமெரிக்கா நாங்கள் பாதுகாப்பாக அதனை கொண்டு நகர்த்துவோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆகவே உலகம் ஒரு மிக இக்கட்டான சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. இது எப்படி மாறும், எப்படியான எதிர்வினைகளை பெற்றுத்தரும் என்பதனை நாங்கள் எதிர்வருகின்ற நாட்களில் பார்க்கலாம். நிச்சயமாக நேயர்களே, IBC தமிழ் நியூஸ் என்கின்ற எங்களுடைய யூடியூப் பக்கத்தை பின்தொடருங்கள். தொடர்ந்து வருகின்ற தரவுகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள நான் தயாராக இருக்கிறேன். மற்றும் ஒரு இன்றைய அதிர்வினூடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். வணக்கம். ஒளி படைத்த கண்ணும் உறுதி கொண்ட நெஞ்சும் வழி கடந்து வரும் நிதர்சனத்தின் தளம். அதிர்வு. இது கொதிநிலைகளின் களம்.